Boss, why are we sitting here? நட்ட முட்டை. Yes, boss. பூஜையை போட்டாச்சு. இனி இந்த அன்பு சம்பவம் ஸ்டார்ட். என்னடா இருந்தாலும் சிரிக்கிறான். ஆமா, எங்கூர் காசுல 1.5 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறீங்களாமாடா பிரகாஷ் திட்ட? அப்படியே என்னடா வேலை பாக்குறீங்க 3 பேரும்? பாஸ், உங்க ஃபேமிலியோட சேஃப்டிக்கு நாங்க தான் கேரண்டி. ஃபுல் செக்யூரிட்டி. அப்ப இந்த பிரகாஷ்துக்கு அந்த அறிவு பயிலுக்குலாம் நீங்க தான் செக்யூரிட்டி. உங்களுக்கும் தான் பாஸ். எனக்காடா? அப்ப ஒருத்தன் துப்பாக்கியோட வரான். இருங்கடா. ஒருத்தன் துப்பாக்கியோட வரான்னு வச்சுக்க. என்ன கொல்ல போறான், என்ன பண்ணுவ? I'll kill him, boss. இந்த பிரகாசத்தை கொல்ல வந்தா? I'll kill him too, boss. அப்ப அந்த பிரகாசத்தை கொல்ல துப்பாக்கியோட வந்தவனே நானா இருந்தா? பாஸ், போங்க பாஸ். சும்மா காமெடி பண்றீங்க. காமெடியா? ஆமா பாஸ், நீங்க தான் கொல்ல மாட்டீங்களே. ஏன் பாஸ், நீங்க தான் அவங்க புள்ளாச்சே. Your family. என்னடா சொன்ன? ஃபேமிலி? Yes, boss. அந்த ஆள் புள்ள நான் சொன்னேனடா. ஹாய் அன்பு, how are you? என்னடா சொல்ற? என் பேரு யாழினி. நான் அறிவண்ட ஸ்நேகிதி. அறிவண்ட அண்ணன் வந்திருக்கிறாருண்டு அங்கிள் சொன்னவர். அதான் பாத்துட்டு போலாம்னு வந்த நான். நல்லா பாடுறீங்க. தமிழ் பாஸ். இலங்கை தமிழ் தெரியுமே. தெரியுமா? மதுரை தமிழ், சைனா தமிழ், இலங்கை தமிழ். தமிழ்னாலே இந்த அன்புக்கு ஒரு அன்பு தானே. ஏன் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறீர்கள்? இது அவ்வளவு அழகான ஊராச்சே. வாங்களே சுத்தி பார்க்கலாம். வேண்டாமா? இந்த பிரகாசத்தை இந்த வீட்டை சுத்தி சுத்தி ஓட விடாம இந்த வீட்டை விட்டு வெளியே கால் வைக்க மாட்டான் இந்த அன்பு. இருந்தாலும் ஒருத்தர் கூப்பிடுறப்ப நம்ம போவாட்டி நல்லா இருக்காதுல்லடா. பாரன், I'll see you later, அன்பு. ஃபீல் பண்ணிட்டு இருக்கல, முத வாட்டி முத்தெல்லாம் வாங்கியிருக்கேன். அது கிஸ்ல ஒரு மாதிரி. பாஸ், இந்த ஊர்ல ஹாய் பாய் அப்படிதான் பாஸ் சொல்லுவாங்க. ஐயோ, அப்ப நான் பாய் சொல்லாம மறந்துட்டேனடா. நானும் ஒரு பாய் சொல்லிட்டு அப்படிலாம் வலிவானே அந்த மாதிரி அன்பு நினைச்சியாடா? நான் வேற மாதிரி அன்புடா. அன்பு சொதப்பதரா சதறாடி. எவ்வளவு நேரங்க அந்த வீட்டுக்குள்ள தனியாவே இருக்கிறது? நகை கடை, துணி கடை, பீச்னு உங்க கூட போகணும் போலே இருக்கு. நீ எதுக்கு செல்லம் வெளியில போனோம்? அதான் துணி கடை, நகை கடை எல்லாம் வீடு தேடி வருமே. அப்புறம் கதவை திறந்தா நமக்குன்னு சொந்தமா ஒரு பீச் இருக்கு. இந்த பாரு, இத மீறி நீ வெளில போனேன்னு வச்சுக்க, எவனாவது வீடியோ எடுத்து நீ நடிச்ச சீனை ரீமிக்ஸ் பண்ணி மீமும் மாமும் ஏதாவது போட்டு போடுவானுங்க. அதான் ஈஸியார்ல மாளிகை மாதிரி பங்களா வாங்கி உன்னை ராணி மாதிரி வச்சிருக்கேன்ல, அப்புறம் என்ன? ஏய் இறப்பா வரேன். இந்த பார், பையனுக்கு போன் பண்ணி கொடுத்த காசு போதுமா இன்னும் வேணுமான்னு கேளு. அதெல்லாம் கேட்டாச்சு. சரி பேசுறட்டா? உம்மா. ஓகே. ஏய் என்னடா அண்ணா, அவன் ஊருக்கு நடுவில் டென்ட் போட்டானே. வாங்க. என்ன எல்லாம் சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? பசுபதி, அவனதான் அன்னைக்கே கிளம்ப சொன்னோம்ல. வீட்டை விட்டு தானே கிளம்ப சொன்னீங்க? இது என் இடம். என் தாத்தா இடம். பேரனுக்கு உரிமை உண்டு. அதான் ஒட்டு இல்ல உறவு இல்ல அன்னைக்கே சொல்லியாச்சுல்ல. அப்புறம் என்ன உறவு வேண்டி கிடக்கு? புடிக்கி தூர போடுங்கடா. நிறுத்துங்க. நீங்களா கத்துறதுக்கு முன்னாடி நானே கத்திட்டேன். ஓகே, சில் சில் சில். 1 minute. முலாய் ப்ரோ, அதாவது தம்பிக்கு இந்த இடத்துல சட்டப்படி எல்லா உரிமையும் இருக்குங்கிற. இங்க வந்து சட்டம் பேசுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. இந்த மாதிரிலாம் ஏதாவது பேசுனீங்க பாத்துக்கோங்க. அப்புறம் சொத்தை சரிசமமா பிரிக்க வேண்டியது இருக்குன்னு
சட்டம் சொல்லுது. நல்ல வேலை மாட்டி கூட பார்த்தான். என்ன தம்பி, ஐயா பெருமை தெரியாம அவர் முன்னாடியே சொத்த பிரிப்பேன் பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு அம்மாவும் தான் நீ பிள்ளையே இல்ல கிளம்புனாங்க. அங்கிள், தாத்தா என்ன அடிக்கிறத தாங்கிக்க முடியாம எங்க அம்மா என் மேல இருக்கிற பாசத்துல என்ன சேவ் பண்றதுக்காக சொன்னது. அதெல்லாம் கணக்குல வராது. 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ண தப்பு இன்னைக்கு விளைஞ்சி வினையா வந்து நிக்குது. ஏய், தாத்தாவை ரொம்ப சிண்டிட்டு இருக்க, தனியா ஓகே சிக்கிறாரு. ப்ரோ, ஓகே. போங்க 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 போங்கயா போங்க. அங்கிள், தம்பி, காரை விட்டு என்ன செய்துன்னு கேக்குற பயம் வருது. நீ என்னடான சேலையில வீடு கட்டியிருக்க, பார்த்து எரிச்சிட போறான். அங்கிள், நீங்க இருக்கப்ப யாரு என்ன பண்ண முடியும்? இந்த அறிவு பையன் ஏதாவது டிராமா பண்ணி என் மவளோட மனசை கலைக்க பாக்குறான். அவன் அப்ப புத்தி அப்படியே இருக்கு. ஐயா, உங்க வருத்தம் புரியுதுங்க. அதான் உங்க மனசு குளிரபடி ஒரு செய்தியோட வந்திருக்கேன். எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு வெளிநாட்டுல இருந்து ஏதோ ஒரு நாடு, ஜெர்மன் கம்பெனிங்க ஐயா. ஜெர்மன் கம்பெனிக்காரங்க வந்தாங்க. தேனி பக்கத்துல 2 கிராமத்துல ஏதோ விவசாய சம்பந்தப்பட்ட கம்பெனி ஓபன் பண்ணணும். அது மட்டும் நடந்துட்டா ஊர்ல இருக்கிற பூரா பயலுக்கு வேலை, மாசம் 50,000-60,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும்னு. எதுக்குப்பா தேனி, இருக்கவே இருக்கு நம்ம ஊரு. ஐயா மனசு வச்சா மட்டும் போதுன்ட்டுங்க. நீ என்ன மாதிரியே இருக்க பசுபதி. உன் வாழ்க்கையே இந்த ஊருக்காக அர்ப்பணிச்சுட்டு இருக்கிற. செஞ்சிடலாம். சரி பரப்பு. அப்ப ரொம்ப நல்லதுங்க. வரங்க பசுபதி ஐயா. எதுக்கும் அந்த அறிவு பையன் மேல ஒரு கண்ணு வச்சுக்க. சரிங்க. பாத்துக்க. நல்லா இருக்கேம்மா. அம்மா, வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்ட. அம்மா பேச்சு தட்டாத புள்ளம்மா நானு. இங்க வந்தா நீதான் எல்லாருக்கும் பரிமாறுவேன்னு சொன்னாங்க. அதனாலதான் வந்தேன். ஊத்துமா. அம்மா, யாருக்கோ சாப்பாடு போறத நினைச்சு எனக்கு போடுமா ப்ளீஸ்மா. ஏய், ஊருக்கு நடுவுல டென்ட் போட்டு இவனு சோ கட்டியா? எந்திரா மேல. ஏய் வேணாடா. நீங்க சும்மா இருக்குதா? டேய், வேணாடா. அத்தை, நீங்க சும்மா இருக்குதா? உங்க வார்த்தை கட்டுப்படுதா? என் நண்பனை இவன் கடத்தி கூட்டு போனது கூட இவனை ஒண்ணு பண்ணாம விட்டு வச்சிருக்கேன். ஓவர கடத்த ஆடுறான். எவரா? எங்களை பத்தி உனக்கு தெரியாது. நண்பனுக்காக உயிரை கொடுப்போம், தேவைப்பட்டா உயிரை எடுப்போம். விடுங்க போடா. நீ இங்க இருக்காத. நீ போயிடு. போ. ஊருக்கு நடுவுல டென்ட் போட்டு தங்கிட்டா உங்க அம்மா மனசு மாறிடுவாங்கன்னு பார்த்தேன். ஆனா நடக்கல. இப்ப என்ன? எல்லாமே ஒரு ப்ராசஸ் தானே கையில். அம்மாக்கும் மனசு மாற டைம் ஆகும்ல. நானும் இந்த கண்டிஷன்ஸ்லாம் அடாப்ட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். பாப்போம். என்னாச்சு அறிவு? ஒன்றும் இல்லை. ஃபாரின்ல நானும் அப்பாவும் தனியாக தான் இருப்போம். ஆனால் அங்கே கூட எனக்கு இந்த மாதிரிலாம் ஃபீல் ஆனதில்லை. இதோ என் சொந்த ஊர், சுற்றியெல்லாம் சொந்தக்காரங்க. ஆனால் எனக்கு ரொம்ப லோன்லியாக ஃபீல் ஆகுது கை. நான் பார்த்த அறிவு இது இல்ல. அவன் வேற, ரொம்ப தெளிவா இருப்பான். உயலே வந்தாலும் காமா தான் ஹேண்டில் பண்ணுவான். யாரும் இல்லைன்னு நினைக்காது. நான் இருக்கேன். வரேன். நானும் உனக்கு சொந்தம் தான். ஹலோ, தேங்க்யூ சொந்தக்காரி. பாய்.